வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல். பாகல வாகன விபத்தின் சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கு மரபணு பரிசோதனை. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கரகாஸ்கர மத்திய கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க ஆகியோருக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தென் மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன தாக்கல் செய்திருந்த வழக்கொன்று இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய சில பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் டிசம்பர் 19ஆம் தேதி கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவில் நடைபெற்றது. வாக்கெடுப்பின் பின்னர் இங்கு இடம்பெற்ற அமைதியின்மையின் பின்னர் 19 பேர் கைது செய்யப்பட்டதுடன் பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகத்தினரை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பை ரத்து செய்யுமாறு மைத்ரி குணரத்ன தனது வழக்கில் கோரியுள்ளார். அத்துடன் நடைபெற்ற நிர்வாக தெரிவுக்கான வாக்குச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி தலைமை பதவியினை இடைநிறுத்தி வைக்குமாறும் மாகாண சபை உறுப்பினர் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சந்த பத்திரிகாவே அங்கයක් යොදලා வாக்குச்சீட்டுகளில் இலக்கங்கள் இடப்பட்டு யார் வாக்களிக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தேர்தல் நடத்தினர். எனவே இது ஒருபோதும் ரகசிய வாக்கெடுப்பாக அமைய முடியாது. தலைவரின் அறையில் இந்த தேர்தல் நடைபெற்றது. தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நெருங்கியவர்களை அதிக அளவில் வைத்துக் கொண்டே தேர்தலை நடத்தினர். அத்துடன் குண்டர்களை உள்ளே அழைத்து வந்து தேர்தலை நடத்தினர். தெரிவத்தாட்சி அதிகாரி என்ற வகையில் திஸ்ஸ அத்தநாயக்க நியாயமான முறையில் அதனை நடத்தியிருக்க வேண்டும். அவ்வாறு இடம்பெறாமை குறித்து நாம் கவலை அடைகின்றோம். ஏனெனில் நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனநாயகத்திற்காக முன்னிற்கின்றோம். எனினும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் திஸ்ஸ அத்தநாயக்க ஆகியோர் ஜனநாயகத்தை முழுமையாக மீறுகின்றமை தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். අපේ බලවත් අසාධාරණ අපේ බලවත් කනගාටුව අපි ප්‍රකාශ කරන්න ඕන. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். காலி வீதியின் தெற்கு பாகல பகுதியில் இடம்பெற்ற 3 விபத்துகளுடன் தொடர்புடைய சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கு மரபணு பரிசோதனை ஒன்றை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர். அரசியல்வாதி ஒருவரின் உறவினர் குறித்த விபத்துகளுக்கு காரணமாக உள்ள போதிலும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்துகளில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் இருந்த சாரதி ஒருவர் அதிக வேகத்துடன் வாகனத்தை செலுத்தியமையின் காரணமாக இடம்பெற்ற 3 விபத்துகளில் 2 உயிரிழந்தனர். விபத்திற்கு காரணமான காரின் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று அவர் களுத்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த சம்பவத்தை மேற்கொண்டவருக்கு பதிலாக வேறொருவரே முன்னிற்கின்றார். இத்தகைய விடயங்களுக்கு போலீசார் எதனையும் கூறுவதும் இல்லை, எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இல்லை. சாரதியை மாற்றியுள்ளனர். பிரதேசத்தைச் சேர்ந்த அரசியல்வாதி ஒருவரின் உறவினரது மகன் இந்த விபத்துடன் தொடர்புபட்டிருப்பதாக சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையானதா என்பது பற்றி பாகல போலீசாரிடம் நாம் நேற்று வினவினோம். அது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என பாகல போலீஸ் நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். சாரதி தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மரபணு பரிசோதனைக்காக அவரிடமிருந்து மாதிரி ஒன்றை பெற்றுக்கொண்டு குறித்த காரிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட இரத்த மாதிரியுடன் அதனை பரிசோதித்து பார்க்க உள்ளோம். இந்த விபத்து நள்ளிரவில் இடம்பெற்றுள்ளமையினால் சாரதியை உரிய முறையில் அடையாளம் காண்பதற்காக இந்த மரபணு பரிசோதனையை நடத்த உள்ளோம். வடக்கு பாகல பிரதேசத்தைச் சேர்ந்த 28 மற்றும் 31 வயதான குடும்பஸ்தர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். 28 வயதான நுவான் மெல்கம் சஞ்சீவ ஒரு பிள்ளையின் தந்தையாவார். பயாகல போலீசாருக்கு எல்லா விடயங்களும் தெரியும். ஆனால் அவர்கள் எமக்கு எதனையும் கூறவில்லை. எனது கணவரை கொன்றவரை மறைத்து வைத்துள்ளனர்.
31 வயதான மஹபதுகே கயான் பெர்னாண்டோ என்ற இளைஞர் இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் ஒருவர் ஆவார். அவர் ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார். அவரை கைது செய்யுங்கள். அநீதி இணைக்கப்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம். அந்த அமைச்சு பதவியுடனேயே எம்மை போன்றவர்கள் மீது அநீதி இழைக்கின்றனர். சாரதிக்கு பதிலாக அப்பாவி இளைஞர் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் போலீசாரிடம் நேற்று வாக்குமூலம் அளித்தனர். பயாகல போலீசார் அவை அனைத்தையும் மூடி மறைத்து விட்டனர். இவர்கள் பண அதிகாரம் காரணமாக அனைவரையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர். இத்தகையதொரு அநீதி எமக்கு இழைக்கப்பட்டதை போன்று நாளை இன்னும் ஒருவருக்கும் இடம்பெறலாம். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாம் வினவினோம். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட அதிகாரிகள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளிடம் நான் கேட்டறிந்து கொண்டேன். எந்த ஒரு தருணத்திலும் அத்தகையதொரு சம்பவம் இடம்பெறவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். இது பற்றி தாமும் கேள்வியுற்றதாகவும் அது பற்றி விசாரித்ததாகவும் மேல் மாகாண சபைக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் கூறினார். ஆனால் அவ்வாறானதொரு நபர் பற்றி கூறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அமைதி மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான தேசிய கல்வி திட்டம் இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே இந்த திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பயங்கரவாதம், ஆழிப்பேரலை, உலக எண்ணெய் பிரச்சினை, உணவு பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டுள்ள இலங்கை சமாதானம் மற்றும் நிரந்தர அபிவிருத்திக்கான கல்வி திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பிலான சவால்களை தற்போது எதிர்கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதன்போது குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, மாகாண ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை முன்னாள் உலக குத்துச்சண்டை சாம்பியனான அமெரிக்காவின் எவாண்டர் ஹோலிபீல் இன்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்துள்ளார். 1990, 93, 96 மற்றும் 2000 ஆண்டுகளில் ஹோலிபீல் குத்துச்சண்டை சாம்பியனாக தெரிவானவர். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நிறுத்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. நல்ல மனைவி, அதிர்ஷ்டசாலி, பொறாமையா இருக்கு, அழகு, ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகா உடற்கூற்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இன்றும் அழைத்து வரப்பட்டார். வெள்ளைக்கோடி விவகார வழக்கின் தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி தாம் அந்த தீர்ப்பினை வழங்கிவிட்டு வீடு திரும்பிய போது அவரது வீட்டு பூனை இறந்து கிடந்ததாக கூறினார். அந்த பூனை தற்கொலை செய்து கொண்டிருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஓய்வூதியம் பெற்றுக் கொள்ளும் காலம் நெருங்கினால் தவறான தீர்ப்புகளை வழங்குவார்களாம். பதவி உயர்வுகள் கிடைப்பதற்காகவும் தவறான தீர்ப்புகளை வழங்குவார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் தொழிற்சங்கம் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு வரை தாம் பேரணியாக செல்ல தயாரான போது நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தமக்கு தடை ஏற்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். பேராதனை கலகா சந்திக்கு அருகில் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. විශ්වවිද්‍යාල
பல்கலைக்கழகங்களிலிருந்து எமது அனைத்து உறுப்பினர்களும் வருவதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பல்கலைக்கழக ஊழியர்கள் குரல் எழுப்புவதற்கு தடை விதிப்பதனையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசாரின் தலையீட்டுடன் நம்மை கட்டுப்படுத்துவதற்கும் எதிர்ப்பு வெளியிடும் வகையில் பல்கலைக்கழகங்களின் அனைத்து ஊழியர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். பல்கலைக்கழக நிறைவேற்று உத்தியோகத்தர், கல்வி உதவியாளர் மற்றும் கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு என்பன இணைந்து கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தமது சம்பள பிரச்சினைக்கு தீர்வை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவர்கள் பல்கலைக்கழக ஆணைக்குழு வரை எதிர்ப்பு பேரணியாக செல்ல தீர்மானித்திருந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த நடவடிக்கைக்கு தடை ஏற்படுத்தப்பட்டது. துப்பாக்கிகளை ஏந்தி யுத்த களத்தில் மோதினாலும் அனைத்து வேறுபாடுகளையும் அகற்றும் வல்லமை அன்பிற்கு உள்ளது. கஜிபா ரெஜிமெண்டை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் சில தினங்களுக்கு முன்னர் இடைத்தங்கல் முகாமில் தங்கியிருந்த யுவதி ஒருவரை திருமணம் செய்தார். கிளிநொச்சி இடைத்தங்கல் முகாமில் தனது பெற்றோருடன் கடந்த சில வருடங்களாக வாழ்ந்து வந்த சந்திரசேகரன் சர்மிளாவை கஜிபா ரெஜிமெண்ட் கிளிநொச்சி இடைத்தங்கல் முகாமில் தனது பெற்றோருடன் கடந்த சில வருடங்களாக வாழ்ந்து வந்த சந்திரசேகரன் ஷர்மிளாவை கஜிபா ரெஜிமெண்டில் சேவையாற்றும் EMD சந்தருவான் கரம் பிடித்தார். இடைத்தங்கல் முகாமில் சந்தருவானிற்கும் ஷர்மிளாவுக்கும் இடையில் ஏற்பட்ட காதலிற்கு இருதரப்பு உறவினர்களதும் ஆசீர்வாதம் கிடைத்தது. குருநாகல் சந்தருவானிற்கும் கிளிநொச்சி ஷர்மிளாவுக்கும் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்தில் உறவினர்கள் மாத்திரமன்றி பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகள் மணமக்களுக்கு தமது ஆசீர்வாதத்தினை நல்கினர். கிளிநொச்சி பாரதிபுரம் பிரதேசத்தில் உள்ள ஷர்மிளாவின் வீட்டில் இந்த திருமணம் நடைபெற்றது. திருகோணமலையில் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த கொழும்பு மாநகர சபையின் மொழிபெயர்ப்பாளர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக பலிசூடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன கூறினார். யாழ்ப்பாண பிரதேச வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் இந்த மொழிபெயர்ப்பாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி அதிகாலை இனந்தெரியாத சிலரால் இந்த மொழிபெயர்ப்பாளர் கடத்தி செல்லப்பட்டதாக அவரின் மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். நாட்டில் நாளாந்தம் 7 முதல் 9 வரையான சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் பதிவாகின்ற சம்பவங்களை விட பதிவாகாத சம்பவங்கள் இடம்பெறுவதாக பலிசூடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். பதிவாகின்ற முறைப்பாடுகள் குறித்து கடும் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பலிசூடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குறிப்பாக தனிமை மற்றும் பெற்றோர் தொழிலுக்கு செல்கின்ற பிள்ளைகளே பெரும்பாலும் இந்த நிலைமைக்கு ஆளாக நேரிடுவதாக அவர் கூறினார். விளம்பரங்களை அடுத்து சக்தியின் தேடலை எதிர்பாருங்கள். சசஃப்ளை பூச்சிக்கொல்லி, சசஃப்ளை ஈக்களிடமிருந்து விடுதலை. இப்பொழுது அனைவருக்கும் LCD டிவி சிங்கர் டைட்டனெக்ஸிடமிருந்து நம்ப முடியாத விலைக்கு தவறவிட வேண்டாம். நாட்டின் கல்வி முன்னேற்றம் தொடர்பில் பரவலாக பேசப்படுகின்ற போதிலும் கல்வி அதிகாரிகள் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பது இவ்வாறான குறைபாடுகளின் மூலம் புலனாகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு மாணவ சமூகமே இவ்வாறு அபாயத்தை எதிர்நோக்கிய வண்ணம் தமது ஆரம்ப கல்வியை தொடர்கின்றனர். அம்பாறை கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாண்டியிருப்பு நாவலர் வித்தியாலய மாணவர்களே இவ்வாறு உடைந்த கூரைக்கு கீழ் கற்கின்றனர். தமது பாடசாலையில் வகுப்பறை வசதிகள் இல்லாத நிலையில் இவ்வாறு ஆபத்தான நிலையிலும் எங்கு கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். கூரை உடைந்து 3 மாதங்கள் கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டும் இவர்கள் இதனை திருத்தி தருமாறு உரிய அதிகாரிகளிடம் பல முறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் இதுவரையில் தீர்வுகள் பெற்றுத்தரவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.
இடவசதி இல்லாததால் அதுக்குள்ளேயே பாடங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எங்கள் அம்மா அவங்க படித்த காலத்துலேருந்து இருக்கிற குரூப் தான் அது உடைஞ்சு கிடக்குது. சில நேரங்களில் இந்த பிள்ளை இளங்கால படிக்கும்போது போகும்போது வரும்போது இந்த ஓடுகள் மரங்கள் தலைகளையும் விழலாம். இப்படியான ஒரு அச்சமான சூழலுக்குள்ளாக படித்து கொண்டிருக்கோம். எல்லா காரணத்தாலும் பயமாக இருக்க ஒரு பக்கம் ஓடுகள் கைமரங்கள் எல்லாம் தொங்குனபடி இருக்கிறதால எங்களுக்கு படிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் நெருக்கிய வகுப்புகளிலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். இதனால் உடனடியாக நடவடிக்கை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் வச்சு படிப்பிக்கிறதுனால எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் சொல்லி அப்படி நடக்க முதல் அதை திருத்தி தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே மாணவர்களின் பாதுகாப்பு கருதி உடைந்த நிலையில் காணப்படும் இந்த கட்டடத்தின் கூரையினை புனரமைக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. பிரதான அனுசரணை சியா ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. பாசிக்குடா சுற்றுலா வலயத்தில் மேலும் 14 புதிய ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த ஹோட்டல்களின் நிர்மாண பணிகளுக்காக தனியார் துறையினர் 6530 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 150 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பாசிக்குடா சுற்றுலா வலயம் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்த்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சுற்றுலா அபிவிருத்தி திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ள பாசிக்குடா சுற்றுலா வலயத்திற்கு விசேடமாக ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான அனுசரணை சியா ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வீதம் வீழ்ச்சியடைந்ததாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். கீழ்மட்டத்தில் கட்சியின் அமைப்புகள் உறுதி பெறாமையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிடுகின்றார். குருநாகல் நாரமல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருந்தார். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடைபெற்ற 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளுக்கான மாகாண சபை தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு 26,09,386 வாக்குகளே கிடைத்தன. எனினும் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான முன்னணியின் பொது வேட்பாளரான முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா 41,73,185 வாக்குகளை பெற்றார். மொத்த வாக்குகளில் இது 40.15 வீதமாகும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மாற்றமடைந்த சந்தர்ப்பத்தில் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலின் போது குறைந்த அளவிலான வாக்குகளையே பெற முடிந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தெரிவிக்கிறார். இன்று கீழ்மட்டத்தில் கட்சியின் அமைப்புகள் உறுதி பெறவில்லை. 2005ஆம் ஆண்டு நாம் 48 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்டோம். அடுத்த முறை ஏன் குறைவடைந்தது? கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது கீழ்மட்ட அமைப்புகள் உறுதி பெற்றிருக்கவில்லை. எனவே அதனை முதலில் உறுதிப்படுத்த வேண்டும். ஊடகங்கள் மூலம் இதனை நிறைவேற்ற முடியும் என சிலர் நினைக்கின்றனர். அவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று கட்சி ஆதரவாளர்களை ஒன்றிணைப்பதில்லை. கிராமங்களில் உள்ள ஊடக பிரதிநிதியுடன் தொடர்பு கொள்கின்றனர். அதில் ஒரு சில வார்த்தைகளை கூறுவதை தவிர அவர்கள் கிராமங்களுக்கு செல்வதில்லை. எனினும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 2010ஆம் ஆண்டுக்கான பொது தேர்தலில் போட்டியிட்ட போது 23,57,057 வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடிந்தது. இது மொத்த வாக்குகளில் 29.34 வீதமாகும். வேட்பாளரின் மாற்றத்தினால் 18,16,128 வாக்குகள் அதிகரித்துள்ளமை இதன் மூலம் புலப்படுகிறது.